Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. தற்போது வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் 6 மணிக்கு மேல் வாக்களிக்க அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பெரிய அளவிலான வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு முன்பாக 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தார்கள். இதுல தற்போது எஸ்ஐஆருக்கு பிறகு வெளியாகக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் 5,67,07,380 வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகும் தங்களுடைய வாக்குகளை பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளை விடுபட்டவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த தேர்தல் என்பது இரட்டை வாக்கு பெற்றவர்கள், வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள், இறந்திருக்கக்கூடியவர்கள், நீக்கம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அறிந்து கலைந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வாக்காளர்கள் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் அதே நேரத்தில் தகுதியான வாக்காளர்கள் வாக்கு பெறுவதை உறுதி செய்யப்படக்கூடிய வகையில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் அமைந்திருப்பது இந்த அளவிலான அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுவதற்கான ஒரு சான்றாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தினம் பதிவாகக்கூடிய இந்த வாக்கு என்பது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் கண்டிடாத அதிக அளவிலான ஒரு வாக்குப்பதிவாக நடந்திருக்கிறது. மாலை 5 மணிக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சராசரியுடைய வாக்குப்பதிவு அளவு என்பது 82 என்ற சதவீதத்தை அடைந்திருக்கிறது. இதுக்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய தேர்தலை விடவும் சற்று அதிகமான ஒரு வாக்குப்பதிவாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாம் முன்பு சொன்ன போலவே எஸ்ஐஆருடைய பணி மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படக்கூடிய நிலையில அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே மாலை 5 மணி நிலவரப்படி கரூர் மாவட்டத்தில் 89.32%, குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 73.44% வாக்குப்பதிவு என்பது மாலை 5 மணி நிலவரப்படி நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அளவில் பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் 83.09%, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 82.41%, சென்னையில 81.34% வாக்குப்பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் தொடக்கத்தில் சற்று அதிகமாக இருந்தாலும் தற்பொழுது 82 என்று சராசரி அளவில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டம் 81.91%, தருமபுரி மாவட்டத்தில் 87.28% வாக்குப்பதிவாக இருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் 86.35%, ஈரோடு மாவட்டம் தொடக்கத்திலிருந்து நல்ல ஒரு வாக்குப்பதிவை கொடுத்து வரக்கூடிய ஒரு மாவட்டமாக பார்க்கப்பட்டது. 87.59% வாக்குப்பதிவு என்பது ஈரோடு மாவட்டத்தில் மாலை 5 மணி நிலவரப்படி நடந்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கிறது, முடிக்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு பிறகாக யாரும் உள்ளே அனுமதிக்கப்படாத சூழல்ல அதுக்கு முன்பாக வந்தவர்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சூழல்ல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது என்பது சுமார் 7 மணி அல்லது 8 மணிக்குள்ளாக தெரிய வரும் என்று தேர்தல் அதிகாரிகள் கூறக்கூடிய நிலையில ஈரோடு மாவட்டத்தில் 5 மணி நிலவரப்படியே 87.59% என்ற அளவை எட்டியிருக்கிறார்கள். அதே போன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 84.28%, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 84.92% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. முன்பு நாம் சொன்னது போலவே கன்னியாகுமரி மாவட்டம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலே அதிக வாக்கு குறைவாக பதிவாகக்கூடிய மாவட்டம். 73.44% வாக்கு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கரூர் மாவட்டத்தில் 89.32%, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 82.40% வாக்கு பதிவாக இருக்கிறது. அதே போன்று மதுரை மாவட்டம் வாக்குப்பதிவு குறைவாக பதிவாகக்கூடிய ஒரு மாவட்டமாக அறியப்படுகிறது. காரணம், அந்த மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய வாக்கு சதவீதம் 77.89 மாலை 5 மணி நிலவரப்படி. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் 80க்கு மேலான வாக்கு சதவீதத்தை பதிவாக இருக்கக்கூடிய சூழல்ல மதுரை மாவட்டம் 77.89% பதிவாகி இருப்பதனால் அது குறைந்த அளவிலான வாக்கு பதிவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அறியப்படுகிறது. அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் 78.42% வாக்கு பதிவாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 83.15% வாக்கு பதிவாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் 87% வாக்கு பதிவாக இருக்கிறது. நாமக்கல் மாவட்டமும் காலை 7 மணியிலிருந்தே நல்ல ஒரு வாக்குப்பதிவு கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டமாக அறியப்பட்டது. 87% வாக்குப்பதிவு என்பது அந்த மாவட்டம் நடைபெற்றிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 82.75%, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 81.55% வாக்குப்பதிவாக இருக்கிறது. முன்பு நாம் சொன்னது போலவே காலையில் கன்னியாகுமரி மாவட்டமும் அதை ஒட்டி நீலகிரியும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது. 5 மணி நிலவரப்படியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு 73% என்பதை நம்ம பார்த்தோம். அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மாலை 5 மணி நிலவரப்படி 74.41% தான் வாக்குப்பதிவு என்பது அங்கு நடைபெற்றிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம் 2 மாவட்டங்களில் வாக்குப்பதிவு என்பது எதிர்பார்த்த அளவில் இல்லாது வழக்கமான ஒரு அளவிலே இருந்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 86.28%, சேலம் மாவட்டம் தொடக்கத்திலிருந்து மேற்கு மாவட்டங்களில் கோவை,
திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் தொடக்கத்தில் இருந்தே காலை 7 மணிக்கு பிறகாக வெளியான முதல் வாக்கு சதவீத விவரம் என்பது 9 மணிக்கு வெளியான விவரம். 9 மணி நிலவரப்படி இந்த 4 மாவட்டங்களுமே நல்ல ஒரு வாக்குப்பதிவு கொடுத்திருந்தக்கூடிய மாவட்டங்களாக இருந்தன. அதில் சேலம் மாவட்டம் மாலை 5 மணி நிலவரப்படி 88.02 என்ற சதவீதத்தை எட்டி வைக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் தென் மாவட்டங்களில் மற்றொரு மாவட்டமாக குறைவான வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய மாவட்டம் 74.44%. தென்காசி மாவட்டத்தில் 79.28%. தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தினுடைய தலைநகரமாக விளங்கக்கூடிய ஒரு தஞ்சை மாவட்டம், தஞ்சை பூமி என்றுதான் ஒட்டுமொத்த தஞ்சை டெல்டா என்றுதான் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தை அழைக்கக்கூடிய அளவிலான ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 78.07% வாக்குப்பதிவாக இருக்கிறது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.